ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தான் சுதந்திர நாடாக இருக்குமா? வில் பாகிஸ்தான் ரிமைன் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்? தட் இஸ் த கொஸ்டின் ஆஃப் திஸ் ஆர்னா. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி அதுதான். ஏன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய சூழல் அதான். ஆகஸ்ட் 14, 1947 இது பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். அடுத்த நாள் இந்தியாவுக்கு கிடைச்சது. ஆனால் இந்த சுதந்திரம் பாகிஸ்தானுக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் ஒரு புது மேப்பை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துச்சு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் ஆப்கானிஸ்தான். இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்றா பார்க்கலாம். இந்த கிரேட்டர் மேப் ஆஃப் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல இடங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமானதாக காட்டுது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 அஷ்ரஃப் கனியை நீக்கிட்டு தாலிபான் ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா யூஎஸ் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபோர்ஸஸை விட்ரா பண்ணிச்சு. அதனால் அஷ்ரஃப் கனி தோத்துட்டாரு. ஸோ ஃப்ரம் 2021 தாலிபான் ஆப்கானிஸ்தானை மறுபடியும் ரீடேக் பண்ணாங்க. அப்படி ரீடேக் பண்ணக்கூடிய அந்த சூழலில் என்னாச்சு அப்படின்னா, நிறைய ஆப்கான்ஸ் தாலிபானுக்கு பயந்து ஆப்கானிஸ்தானை விட்டு பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஆப்கான்ஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர், 4 லட்சம் ஆப்கான்ஸை பாகிஸ்தான் ரொம்ப முரட்டுத்தனமாக திரும்பவும் ஆப்கானுக்கு அனுப்பிச்சிது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போருக்கு இதுதான் அடிப்படை காரணம். இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு தான் இப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு புது மேப்பை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரன் லைன். இந்த டியூரன் லைன் தான் இந்த புது மேப்புக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. டியூரன் லைன் இதை பற்றி பேசும்போது இதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல இடங்கள், அதாவது சின்ன சின்ன ஊர்கள், அதோடு சேர்ந்து 2 விஷயங்கள் முக்கியமாக அதில் வருது. அதாவது கைபர் பக்துங்க்வா, அதுக்கப்புறம் பஸ்துன். இந்த 2 விஷயமும் அதோடு சேர்ந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல இடங்கள் ஆப்கானுக்கு சொந்தம் அப்படின்னு இப்போ ஆப்கானிஸ்தான் தெரிவிச்சிருக்கு. அதாவது பிரகடனம் பண்ணியிருக்கு. இட் ஹஸ் அனௌன்ஸ்ட். இது எப்போ ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் ரஹ்மான் கான் அப்படின்றவருக்கும் அப்போதைய பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட்டான சர் ஹென்ரி மோர்டிமர் அப்படின்ற 2 பேருக்கு நடுவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இது நடந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/11/1893. இந்த வருஷம்தான் இது நடந்து இந்த டியூரன் லைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ள இந்த டியூரன் லைனுக்கு உட்பட்ட பல பகுதிகள் வந்திருக்கு. ஆனால் இது அன்னைய தேதிக்கு ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான இடமாக தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து பல வருஷம், கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலே இருந்து வந்திருக்கு. இப்போ இந்தோ பாகிஸ்தான் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிஞ்சதுனால இப்படி ஒரு விஷயம் வந்தது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர் அப்படின்ற அந்த எல்லைக்கும் இந்த டியூரன் லைனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அந்த பிஓகேல இருந்து தொடங்குறது தான் இந்த டியூரன் லைன். ஸோ இதில் இந்தியாவும் சம்மந்தப்பட்டிருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், என்னடா இந்தியா ஒருவேளை போர் தொடுக்க போதா பாகிஸ்தான் மேலே அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ட்ரூஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது சமாதானம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு சமாதான உடன்படிக்கை உருவாகணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஆனால் அது நடக்கலை. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி, அதாவது நம்முடைய பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் எந்த நிலையிலும் போர் தொடுக்க நினைத்தால் இந்தியா அதை எதிர்கொள்ள தயாராக இருக்குது. இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஏற்கனவே மோடியும் சொல்லிட்டார். ஸோ இதனால தான் ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தான் மேலேயும் இந்தியா மேலேயும் டாரிஃப்ஸ் நிறைய, அதாவது இம்போர்ட் நிறைய டாரிஃப்ஸ்லாம் விதிச்சிருக்கார். அது இப்போ கோர்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக அது சம்மந்தமான தீர்ப்பு நேரம் வந்திருக்கும். ஸோ இந்த டியூரன் லைனை அடிப்படையாக வச்சு தான் இப்போ ஆப்கானிஸ்தான் இப்படி ஒரு மேப்பை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இந்தியாவினுடைய நிலை என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக சோவியத் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அதிகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷமாக யூஎஸ், இப்போ இந்த 2021க்கு முன்னாடி தான் யூஎஸ் இந்த ட்ரூப்ஸ் விட்ரா பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டுமே இப்போ காபூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டேம்ஸ், இப்படி பல விஷயங்கள் இந்தியான்ற நாடு மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்கு.
இதனால தான் இன்னைக்கும் ஆப்கானிஸ்தானை தாலிபான் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட தாலிபானுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுறவு இருக்குது. சமீபத்தில், அதாவது அக்டோபர் மாதம் வந்து தாலிபான் வெளியுறவு அமைச்சர் வந்து நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து, முத்தாக்கி அவங்க வந்து சந்தித்து பல விஷயங்கள் அங்கு பேசப்பட்டது. இதுவும் உலகம் அறிஞ்ச விஷயமே. ஆனால் நம்மளுடைய இந்தியா அவங்களுக்கு எந்த விஷயங்களை வந்து அடிப்படையாக, அதாவது 5 விதமான ப்ராமிசஸ், 5 விதமான விஷயங்களை வந்து இந்தியா தாலிபானுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு தெரிவிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவர்னிட்டி, அதாவது ஆப்கானிஸ்தானுடைய எல்லைக்கு மற்ற நாடுகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல், அப்படி ஏற்பட்டால் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு தான் துணையாக இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ராமிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் 2001, அதாவது வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருந்தப்பவே பலவிதமான விஷயங்கள் இந்தியா ஆப்கானிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தாலிபான் போர்னால அப்படியே முடக்கப்பட்டு இருந்தது. இப்போ இந்தியா என்ன ப்ராமிஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடக்கப்பட்டக்கூடிய அந்த அத்தனை ப்ராஜெக்ட்ஸையும் திரும்ப இந்தியா வந்து தொடங்கும் அப்படின்றது 2வது ப்ராமிஸ். 3வது பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பில்டிங்காக ஆப்கானிஸ்தான், அதாவது காபூலில் இருந்த ஒரு டெக்னிக்கல் பில்டிங்கை இந்தியா மறுபடியும் தன்னுடைய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியாக உயர்த்துறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்க போது, அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கிறதா ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. இது இந்தியா மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட 10 நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு இப்போ வரிசையாக சொல்கிறேன். இந்தியா ஆப்கானிஸ்தான் இந்த 2 உறவுக்கும் சில விஷயங்கள் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது. இப்போது பல விஷயங்கள் பாகிஸ்தானுடைய கராச்சி ஏர்போர்ட் வழியாகத்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போகணும். ஆனால் இப்போ இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு என்ன சொல்லியிருக்கு, அதாவது தாலிபான் அரசுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் சாபார் அப்படின்ற ஒரு விமான தளத்தை இந்தியா கட்டிக்கிட்டு வருது. இப்போது இந்தியா இங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்குது, பாகிஸ்தான் இங்கே இருக்குது, கராச்சி இங்கே இருக்குது. இப்போது அரேபியன் சீன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்தியா இங்கே இருக்கும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு, அதாவது காபூலுக்கும் சரி காந்தாருக்கும் கராச்சி வழியாக தான் சில விஷயங்கள் போகணும். இது யூஎஸ் ஃபோர்ஸஸுக்கும் நாட்டோ ஃபோர்ஸஸுக்குமே கூட ஃபுட்டும் ஃபியூவலும் இது வழியாக தான் சப்ளை பண்ணப்பட்டது. இதுக்கு தான் இப்போ 5வது ப்ராமிஸ் என்னன்னு இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய இந்த சாபார் ஏர்போர்ட்டை பயன்படுத்தினா ஈரான் ஆப்கானிஸ்தான் டைரெக்டாக ரோடு வழியாக எல்லா விதமான வர்த்தக செயல்பாடுகளும் நடக்க முடியும். அதே சமயத்தில் கடல் வழி வாணிகமும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நேரடியாக நடக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்தியா ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் ஏர்போர்ட், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மையப்பகுதி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி கிட்டத்தட்ட உஸ்பெகிஸ்தான், தஜகிஸ்தான், கசகஸ்தான், ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா, இத்தனைக்கும் மையப்பகுதியாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பக்ராம் விமான தளம். கிட்டத்தட்ட 2021க்கு முன்னாடி வரைக்கும் யூஎஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஏர்போர்ட், இந்த பேஸ் வந்து இருந்தது. இந்த பேஸ்க்கு தான் யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து இறங்குவாங்க. அதே சமயத்தில் ட்ரைனிங்கும் இந்த பேஸ் அடிப்படையாக வச்சு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த பேஸுக்கு போகக்கூடிய ஃபுட் சப்ளைஸ் வந்து பாகிஸ்தானுடைய கராச்சி மூலமாக தான் போகணும். இப்போது பாகிஸ்தான் வந்து கராச்சியை மையமாக வச்சு பல சமயங்களில் அந்த ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, யூஎஸ் ஃபோர்ஸஸ், அதாவது யூஎஸ் ஆர்மிக்கும் நேட்டோ ஃபோர்ஸஸுக்கும் சப்ளை பண்ணப்பட வேண்டிய ஃபுட் அண்ட் ஃபியூல் வந்து கட் ஆச்சு. இது வந்து யூஎஸை பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குச்சு, நேட்டோ ஃபோர்ஸஸ்க்கும் இது பெரிய அளவில் பாதிப்புக்கு உண்டாச்சு. ஆக இப்போது ட்ரம்ப் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, மறுபடியும் இந்த பக்ராம் ஏர்போர்ட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு அரசியல் காரணம் மட்டும் இல்லை, இன்னும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி குறிப்பாக 10 நாடுகள் இந்த ட்ரம்ப்போட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த 10 நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாஸ்கோ, ரஷ்யாவில் நடந்த ஃபார்மேட் கன்சல்டேஷன், 7வது மாஸ்கோ ஃபார்மேட் கன்சல்டேஷனில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்த பர்டிகுலர் பக்ராம் ஏர்போர்ட்டை எடுக்கக்கூடாது
அதை நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கொண்டு வந்த தீர்மானம் தான் அது. எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஈரான், பாகிஸ்தான், ரஷ்யா, கஜகஸ்தான், சைனா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான். ட்ரம்ப்புக்கு இந்த ஏர்போர்ட் மேலே என்ன கண்ணு? அங்கே முக்கியமான விஷயங்கள் இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஆனால் வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேர்ட்ஸ் ஐ வியூ. இப்போது ஒரு பறவை பறக்குதுன்னு வைங்களேன், அது வானத்திலிருந்து கீழே பார்க்கறதுக்கும் நாம் பூமியிலிருந்து பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுதான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பக்ராம் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் வந்து சென்ட்ரலில் இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான், அப்படியே லைனாக சைனா, ஈரான், இந்தியா வரைக்கும் வந்துடுது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வரைக்கும் வந்துடுது. ஸோ ட்ரம்ப், அதாவது யூஎஸ் இந்த ஏர்பேஸில் கால் பதிச்சாங்க அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பேஸ், அதாவது இந்த பக்ராம் ஏர்போர்ட்லேருந்து சைனாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பேஸுக்கு வெறும் 50 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். அதே மாதிரி நம்மளுடைய காஷ்மீர், இந்தியன் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இது ரெண்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே யூஎஸ்ஸால் கண்காணிக்க முடியும் 24 hours 24/7 365 days. இது போக இந்த ஏர்போர்ட்ன்றது தான் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு, அதாவது மத்திய ஆசியாவுக்கு உண்டான வர்த்தகத்தினுடைய அடிப்படை தளம். ஆக யூஎஸ் இந்த பேஸை மறுபடியும் ஆக்கிரமிச்சாங்கன்னா, மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப்பால் பல விஷயங்களை மத்திய ஆசியாவில், சென்ட்ரல் ஏஷியாவில் பண்ண முடியும். ஹீ கேன் மேனிப்புலேட் மெனி திங்ஸ் இன் சென்ட்ரல் ஏஷியா. அதனால தான் ட்ரம்ப் இதில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு நேர் எதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்லக்கூடிய அந்த ஏர்போர்ட்டு, ரஷ்யா இங்கே இருக்குது, சைனா இங்கே இருக்குது. ரஷ்யா ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கு நிறைய விதங்களில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு, ஆனால் இந்தியா அளவுக்கு இல்லை. அதே மாதிரி சைனாவும் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு கண்ணு வச்சிருக்கு. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷனுக்குள்ளேயே அவர் வரக்கூடாது. அதாவது அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், இந்த இந்தியன் ஓஷன் சைடே சைனா வரக்கூடாதுன்றதை எப்படி எந்த அளவுக்கு ட்ரம்ப் கவனமாக இருக்காரோ அதே அளவுக்கு இந்த ஏர்போர்ட்டை தான் மட்டுமே, தன்னுடைய நாடு மட்டுமே ஆக்கிரமிக்கணும் அப்படின்றதுல ட்ரம்ப் ரொம்ப கவனமாக இருக்காரு. ஆனால் இந்தியா இதுக்கு நேர் எதிராக இருக்குது. இப்போது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆப்கானிஸ்தான் தன்னுடைய புது வரைபடத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற நிலைமை சரியில்லை, போர் நடந்துகிட்டு இருக்கு. இதில் சொல்லப்போனால் ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் சொல்லியிருக்காரு. அதாவது சீஸ்ஃபயர், ரெண்டு நாடுகளுமே ஒன்று மேலே ஒன்று ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது, பிரயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அப்பப்போ பாகிஸ்தான்னா இதை மீறிட்டு இருக்கு. எப்பவுமே பாகிஸ்தான் தான் இந்த சீஸ்ஃபயர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து மீறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்கில் வார் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் புல்வாம், இப்படி நிறைய அட்டாக்ஸ் வந்து பாகிஸ்தான் தான் எப்பவுமே எல்லையை மீறி நடந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் கிட்டேயும் பாகிஸ்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவை பாகிஸ்தானால் தடுக்க முடியல. இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப்பாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கும் பாகிஸ்தானுக்குமே சில விஷயங்கள் சரியான முறையில் இல்லை. ஆக இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாளைக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த போரானது அதிகமாகி இந்த டியூரன் லைன் அடிப்படையாக வச்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல டெரிட்டரிஸை ஆப்கானிஸ்தான் தனக்கு சொந்தமாக்கினால், என்னுடைய கண்ணோட்டப்படி, என்னுடைய கருத்துப்படி இந்தியா நிச்சயமாக ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்தியாவில் இருந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சோல்ஜர்ஸையும் வெப்பன்ஸையும் ஆப்கானிஸ்தானுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது நடந்தால் நிச்சயமாக இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள பாகிஸ்தான் சுதந்திர நாடா இருக்க முடியாது. அப்படி நடந்ததுன்னா பல ஆண்டுகளா, கிட்டத்தட்ட nearly 4 to 5 decades பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் காஷ்மீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிரந்தர தீர்வுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் நல்ல விதமாக செயல்படுத்த முடியும். உலக அளவில் இந்தியா தன்னை ஒரு நியூக்ளியர் பவராக மட்டும் இல்லை, எக்கனாமிக்கலி வெரி ஸ்ட்ராங் நேஷனாக நிலை நிறுத்திக்க முடியும். ஆக இப்படி ஒரு விஷயம் நடந்தால் பாகிஸ்தான் சுதந்திரம் பறிபோனாலும் அதற்கு இந்தியா துணையாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.